நேரில் பார்த்துட்டு ஐயோ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்து சாயந்தரம் வந்துடும் குளிச்சிங்கன்னா அது வந்து அது உடம்பு வரைக்கும் நம்ம வீட்டுக்கு போகணும் கோகைக்கு போகணும்னு ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா. அப்போனா வந்து பார்த்து அந்த நேரில் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. பார்த்தீங்களா அந்த இதுலேருந்து சாரிங்க ஓகே சார். ஆமாம் கிலோ வந்துடுமா என்ன போடுங்க ஒரே கிளாஸ் போடுங்க ஆமாங்க இந்த பொருள் இதுல ரெண்டு
கீழே அந்த ஷேடோ இந்த இப்படி வச்சு இப்படி வந்து ஷேடோ இப்படி தெரியுதா? எஸ் சார். இப்படி இந்த இதுல இருந்து இங்க இப்படி இருந்து பாரு, இங்க வா, இங்க வந்து நில்லு. இல்லம்மா, நிமிந்து நின்று இப்படி எடு, இங்க இருந்து இப்படி இருந்து எடு. அந்த அதுல அந்த கீழே இருக்க நிழல் தெரியும், கீழே இருக்க ஜிஹெச்எஸ் தெரியும், மேலே இருக்கிறது கிடையாது. ஓகே ஓகே சார். ஸ்டாப். வா அப்படியே சுத்தி வா. சுத்தி வா. நான் சார் வீடியோ எடுக்கலாம். கேளுங்க அந்த போட்டு. ஃபோட்டோ ஷூட்டர் சார். நான் விட்றோம். ரெண்டு பேர் உங்க கை பிடிச்சிக்க. கை பிடிச்சிக்க. ரவுண்டா எஸ். எல்லாம் வராங்க பத்தியா? கேமரா எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். வாய் முடாட்டா. கை பிடிச்சிக்க. நான் புதுசா சட்டை லைட்டாக வச்சு எல்லாத்தையும் எடுத்து நான் விட்றான். வென்றா இப்படிக்கா எங்கே போச்சு? நீங்க காலினோட நிழல் தெரியுதா? கீழே யாரா நீ நிழல் தெரியுதா? தெரியுதா? இன்னும் ஒரு 52 52 ஆகுது. 12 8 12 13 வரையும் அவங்க நிழல் கரெக்டாக காலு கீழே தெரியுது. அந்த சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிழல் வந்து அந்தாண்ட தண்ணி இருக்கு. இதோட நிழல் வந்து கொஞ்சம் நவுந்து இருக்குது. நேரா இந்த அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நிழல் பாத்தீங்கன்னாக்கா இங்க 2வது 3வது சர்க்கிள் வந்து தொடுது இல்லையா? இப்போ டைம் வந்து 11:53. இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். 11:53 ஒரு புள்ளி வைக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா அது நவுந்துருக்கும். அங்கே ஒரு புள்ளி வைக்கணும். அப்படியே நம்ம வச்சுட்டு வந்தோம்னாக்கா வந்து பார்த்தோம்னா நேரம் வந்து குறைஞ்சிருக்கும். நேரம் வந்து குறைஞ்சிருக்கும். பார்ப்போமா அதை? அந்த நேரில் பார்த்துட்டே இருங்க. இது பேர் நிமோன்னு. இது பேர் என்னது? நிமோன். அந்த காலத்துலாம் வந்து அந்த கல்லை நட்டு வச்சு அந்த நேரில் பார்த்து மணி சொல்லுவாங்க. இதான் டைம் அதான் டைம் அப்படின்னு மணி சொல்லுவாங்க. பார்த்துருக்கோம் இல்லையா? ஆதி காலத்தில் ஒரு மலையில் கல் நட்டுருப்பாங்க. அந்த கல்லுடைய நேரில் பார்த்துட்டு ஐயோ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்து சாயந்தரம் வந்துடும், புலிசிங்கெல்லாம் அங்கே இருந்து அவங்க உழவு ஆரம்பிக்கும், நம்ம வீட்டுக்கு போகணும் போகி போகணும் ஓடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் வந்து பார்த்து அந்த நேரில் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இன்னைக்கு பாரு, இன்னைக்கு எப்போ என்ன சொல்லுவோம்? 12 மணிக்கு உச்சி வெயில் கரெக்டாக 12 மணிக்கு வரும் சொல்கிறோம்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது கொஞ்சம் முன்ன ஆகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12:08 12:10 அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு அந்த உச்சி வெயில் லோக்கல் நூன்னுவாங்க. அது என்னது? லோக்கல் நூன். லோக்கல் நூன்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் பார்த்து மாறிக்கிட்டே. இதே டைம் இன்னைக்கு வந்து நமக்கு 0 ஷேடோ தெரிய போகுது. இதே ஷேடோ வந்து வேற எங்கேயும் தெரியாது. எங்கே தெரியுமா தெரியும்? ஈக்குவேட்டர் தெரியுமா உங்களுக்கு? ஈக்குவேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? வேர்ல்ட் மேப்பில் பார்த்துருக்கோம் இல்லையா? நடுவில் போகிற அந்த சர்க்கிள். அதுக்கு மேலே 23 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சர், கீழே வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகா, கடகரேகை மகர ரேகை, 2 ரேகை இருக்கு இல்லையா? அந்த ரேகைக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த கால்குலேஷன். அந்த ஏரியாக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு 0 ஷேடோ டேவே தெரியும். அமெரிக்காலாம் தெரியாது, சைனாலாம் தெரியாது. சைனாவில் கொஞ்சோண்டு பார்த்து தான் தெரியும். அதனால் இந்தியாவில் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து கொஞ்சம் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து இந்த ஷேடோ டே தெரிகிறது வந்து பெரிய கொண்டாட்டம் அவங்களுக்கு. அந்த ரொம்ப பெரிய கொண்டாட்டத்தை வந்து நம்ம ஒரு ரிச்சுவலாகவே மாற்றுறதுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுது. சரியா? அதே இந்த அற்புதமான நாளை வந்து நம்ம வந்து கொண்டாடுறதுக்காக தான் இன்னைக்கு 0 ஷேடோ டே கொண்டாந்துருக்காங்க. கொனார்க் டெம்பிள் கேள்விப்பட்டீங்களா? சூரியனார் கோயில் புவனேஸ்வரில் இருக்கு, ஒடிசா இல்லை? ஓகே, அதெல்லாம் வந்து சூரியன் சம்பந்தமான கடவுளை வந்து புகழ்றதுக்காக வழிபடுறதுக்காக வச்சுருக்காங்க. வெறுமனை சும்மா அது கிடையாது. அதில் சயின்ஸ் இருக்கு. அதில் சயின்ஸ் இருக்கு. சில கோயிலெலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெயில் வந்து கரெக்டாக மீனாட்சி மூக்குத்தியில் போய் போடும்.
பார்த்துருக்கீங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அதுக்கான ஒரு இடம் வச்சுருப்போம். கரெக்டாக வந்து சன் வந்து ரவுண்டு வரும்போது அந்த வெளிச்சம் போய் நேராக அதில் போகும். பட்டோன்னு வெளிச்சம் வரும். வெளிச்சம் அந்த கருவறை இருட்டாக இருக்கும், அதனால வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும். அந்த மூக்கில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த வெளிச்சத்தினால அந்த அறையே வந்து பிரம்மாண்டமாக தெரியும். புரியுதா? அந்த இதை கொண்டாடுறது தான். இப்போ பாரு டைம் புரியுதா? நம்ம 12:53 பச்சோம். இப்போ என்னது 12:56. 3 நிமிஷத்துல 11:56. 3 நிமிஷத்துல 2வது லைன் வந்துருக்கு பாரு. 11:56. இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை நீ குறிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா எவ்வளோ அந்த ஷேடோ போயிடுச்சு ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் கூட குறிச்சிட்டே வந்துட்டு நிறுத்திக்க வேண்டியதான். நிறுத்திக்கிட்டு இந்த கைட்டு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு செகண்ட் லைன் போட்டோன்னா அது வெஸ்ட் எழுது ஈஸ்ட் எழுது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு வந்து என்ன வந்து இது வந்து உதிப்பது கிழக்கு மறைவது மேற்கு இருக்குங்கிறதா படிக்கிறோம் இல்லையா? அது எதுவும் உதிக்கலை, சூரியன் வந்து உதிக்கலை. நம்ம வந்து பூமி தான் சுற்றிட்டு இருக்குது. சூரியன் அங்கே தான் இருக்குது, சூரியனை அங்கே தான் இருக்கு, பூமி தான் தன்னைத்தானே சுற்றிக்குது. புரியுதா? அப்போ நம்ம மாற்றி படிச்சிருக்கோம் இது வரையும். அப்போ இதில் காட்டும் போது காட்டும் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு தான் வந்துருக்கும். எது அங்கே வந்துருக்கோம்? வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட். இதுதான் ஜியாகிரபிக்கல் டைரக்ஷன். மேக்னெட்டிக் டைரக்ஷன் வேறு. நார்த் சவுத்து மேக்னெட்டை கட்டி விட்டோம்னா நார்த் சவுத் காட்டும். இதில் வந்து என்ன காட்டும் உனக்கு? ஜியாகிரபிக்கல் நார்த் எது, ஜியாகிரபிக்கல் சவுத் எது அப்படிங்கிறது அந்த 2 பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா பாயிண்ட்டையும் நீ ஜாயின் பண்ணினா ஒரு கர்வ் மாதிரி வரும், சி மாதிரி வரும். சி மாதிரி வரும். அந்த சி மாதிரி வர அந்த டேர்ன் ஆகிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் டைம் பார்த்தீங்கன்னா அதான் இன்னைய தினத்தில் இன்னைக்கு இந்த இடத்துல உள்ள லோக்கல் நூல். சொன்னா இல்லையா? லோக்கல் நூல். லோக்கல்னா உச்சியில் வேறு டைமே மாறுது. 12 மணி கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து 12:08, 12:10 அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பார்ப்போம். ஜஸ்ட் இல்லை வெயிட் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஷேர் ஆகிட்டு ஏதோ 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு 3 பாயிண்ட் எடுத்தோம். ஆமாம் ஆமாம் இருக்குமா? உள்ள வாங்க. கை நிழல் அப்படியே தெரியும், கால் நிழல் தெரியாது. இவங்க பார்க்குற கை அப்படியே இருக்கும். அவனுடைய தலை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியும். தலையினுடைய நிழல் இப்போ தெரியும் பாருங்க, லேசா தெரியும். இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல தலை நிழல் தெரியும். ஆமாம், இன்னொரு 5 மினிட்ஸ் தான், 5-10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்சு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம பெருவுடையார் கோயில் நாளைக்கு போகிறோங்க. இந்த இதுதான் அந்த அதோடைய அந்த விதானத்துடைய இது கீழே படாது இல்லை. அதான் இந்த கால்குலேஷன் தான் அந்த காலத்திலே. அந்த இதை முக்கியமா எடுத்துக்கோங்க. அதுதான் எல்லாம் எடுத்து போடுறேன். அவர் சொல்ற மாதிரி செய்யுங்க, நீங்களா எடுத்துக்காதீங்கப்பா. சார் சொல்ற மாதிரி செய்யுங்க. இல்ல அந்த இதை எடுக்க கேமரா வச்சிருக்கேன். இது வந்து வருஷத்துக்கு 2 முறை நடக்கும். நம்ம பாண்டிச்சேரியில வந்து இன்னைக்கும் அதே ஆகஸ்ட் 18ஆம் தேதி இதே மாதிரி நடக்கும். இந்த நாள்ல மட்டும் அடுத்து வந்து இன்னைக்கு மட்டும்தான் வந்து பகல் இரவு வந்து கரெக்டா 12 மணி நேரம் 12 மணி நேரம். மற்ற நாள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் முன்னப்பட கிடைக்கும். இதே 18 வந்து காரைக்கால் 2-3 நாளைக்கு முன்னாடி காரைக்கால் நடந்து முடிஞ்சிருச்சு. காரைக்கால் வந்து 18ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமா, நமக்கு இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல 140 கிலோமீட்டர் இருக்கு. இந்த வித்தியாசம் 3 நாள் வித்தியாசம் இருக்கு. 3 டேஸ் டிஃபரன்ஸ்.
இல்ல நம்ம ஊர்லயே சில ஸ்கூல்லாம் முடிச்சுட்டாங்க 18 இல்ல அது வந்து ஜஸ்ட் இது நாம ஒரு நாள் பண்ணோம். உங்களுக்கு போட்டு இருந்தேன் அவங்க அது எல்லாம் பார்த்தோம், நாங்களும் ஒரு நாள் நம்ம பண்ணோம். பண்ணி அது ட்ரையல் ஒரு முன்னாடி ஒரு நாள் ஒரு ட்ரையல். ஆனா அவங்க 18 முடிச்சுட்டாங்க. காரைக்கால் முடிச்சிருப்பாங்க. இங்கே ஒரு சில அது ஜஸ்ட் இந்த ட்ரையல் பண்ணாங்கல்ல அதை தான் போட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தான் ஜீரோ டே. ஜீரோ ஷேடோ டேன்னே போட்டாங்களா? அது இல்லாம எல்லாம் ஒரு வாரமா கொண்டாடி வராங்க. ட்ரையல் ஒன்று செட் பண்ணி ஆனா பார்க்கும்போது இந்த நேரம் வந்து கொஞ்சம் தெரியும். நேற்று நாளாக பார்க்கும்போது இன்னைக்கு வந்து கரெக்டாக அந்த நேரம் வந்து அவ்வளோ கால்குலேஷன் தெரியல. காரைக்கால் 18 நம்ம தெரியும். இதை பார்த்தா ஒரு கேஸா கேட்டு கொஞ்சம் நாள் லேட்டா தான் வந்து இங்க பாருங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துருக்கு பாருங்க, சரிதா? பாருங்க 12-2 ஒரு போட்டோ இருக்கு. 12-2. இப்ப பாரு 3வது பாயிண்ட்டுக்கு நேரா வந்து 12-2க்கு வந்துருக்கு. few minutes கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா உன்னுடைய நிழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருப்பாரு. அங்க பாரு உன் தலை வந்து சைட்ல பாருங்க. நீங்க ஃபுல்லா அந்த ஷேடோ வந்து இந்த ஷேடோ வந்து கம்ப்ளீட்டா இதுல வந்த பிறகு உங்க நிழல்ல பாக்குறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. யாருக்காவது சொல்ல முடியுமா? உங்க நிழலை நீங்க பார்க்கலாம். என்ன செஞ்சா பார்க்கலாம்? நேற்று அன்னைக்கே சொன்னேன். என்ன செஞ்சா பார்க்கலாம்? உன்னுடைய எப்படி பார்க்க முடியும்? இல்ல கிளாஸ்லாம் பயன்படுத்தாமலே நீயே பார்க்கலாம். சார் நம்ம கையை நீட்டினா நமக்கு தெரியும். கையே அது இதுக்கு போய் தெரியுது. உன்னுடைய கால் பாதம் இருக்கு, பாதத்துடைய நேரில நீ பார்க்கலாம். பாதத்தின் நிழல்ல நீ எப்படி பார்ப்ப? நீங்க கொண்டு பார்ப்போம். போட்டோ எடுத்து பார்ப்பியா? அதான்டா பார்த்தா போட்டோ எடுக்க முடியும். சார் லைட் 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 ஏடா செல்ஃப் இல்ல பின்னாடி வந்து நேரே வந்து இந்த உன்னோட ஷேடோ தான் முன்னாடி எப்படி பார்க்கலாம்? சீர போடுங்க. காஞ்சி பார்க்கறதுல இன்னும் கொஞ்சம் இன்னும் யோசி. காலை தூக்க கூடாது. என்ன செய்யலாம்? ஜம்ப் அதுதான் யார் சொல்றீங்கன்னு பார்த்தோம். ஜம்ப் பண்ணா ஜம்ப் பண்ணல. ஜம்ப் பண்ணி பார்த்தா ஒரு நிழல் கேட்டு அப்ப கையை விட்டுருணும். கையை பிடிச்சின்னா பக்கத்துல வந்துருவாங்க. நேரம் செப்பல் இல்லாம நின்னா அப்புறம் கால் வெந்துச்சு வீட்டுல போய் சொல்லுங்க. இது நேரான அந்த கோயில் பண்ணுவோம். பாட்டம் என்ன செய்வோம் அந்த ஷேப் முன்னாடி இந்த பக்கம் தெரிஞ்சு புரியுதா? இப்படி தெரிஞ்சு கேட்கும். இப்போ என்னத்துக்கு சிரிச்சு நிக்கிறேன்னு இழுத்துடுவான். அந்த நான் எப்ப பார்த்தாலும் உன்னை பாக்குறேன் சிரிச்சினே தான் இருக்கிறேன். கிளாஸ் ரூம்ல கூட கவனிக்கிறேன். இதை கூட நீங்க யார் அவளுக்கு கிளாஸ் வச்சு நானும் பார்த்துட்டேன். எப்ப அப்படியே பார்த்தாலும் சிரிச்சினே தான் இருக்கிறேன். லூஸ் மாதிரி இதோ அதோ நிக்குது. அது இதோ அது பொண்ணுக்கு அந்த பக்கம் நேரா நிக்குது. எப்ப பார்த்தாலும் சிரிச்சினே தான் கிடைக்குது. கிளாஸ் உள்ளேயும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அம்மாவை கூட்டு என்னன்னு கேட்டு கொஞ்சம் தள்ளி விடுது. அந்த ரவுண்டு மட்டும் தெரியும். ரவுண்டு மட்டும் தெரியும். அது போட்டோ எடுக்குதா சிரிச்சு நிக்குது. அது பின்னாடி திராணி இல்ல உங்ககிட்ட கொடுக்கல. கம்மி தான் பாருங்க. இந்த கம்பியோட நிழல் அது மேலேயே படும். இதே நம்மளை வந்து இந்த நிழல் எப்போதும் தொட்டிகிட்டே இருக்கும். வெளிச்சம் இருந்தா நிழல் தொலைச்சிட்டே இருக்கும் இல்லையா? சொல்லுவாங்கல்ல, ஒரு இது சொல்லுவாங்கல்ல, உன்னை விடாத கருப்பு அப்படின்ட்டு. இந்த நிழல் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த 2 டைம்ல மட்டும்தான் அந்த நிழல் சுத்தமா மறைஞ்சு நம்ம கால் கிடப்பது. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஆப்போசிட்ல பாருங்க.
இங்கே பாருங்க யார் இங்கே பாருங்க ஜஸ்ட் இங்கே சரி 12/7 இங்க பாருங்க கரெக்டா இன்னும் ஒரு நூல் அவ்வளவுதான் இருக்குதுங்க. ஒரு பிளர்டா இருக்கிறதுனால உங்களுக்கு இது தெரியுது. இன்னும் ஒரு ஒன் மினிட் ஆச்சுன்னா இன்னும் கிளியரா வந்து சுத்தமா தெரியாது. அதே இந்த ரிங்கு கூட கரெக்டா தெரியும். இந்த பாக்ஸ் கீழ் பாகம் அதுக்கு தெரியுமா? கீழே இருக்கிறது அந்த ஸ்கொயர் டைப் ஸ்கொயர் நினைக்கிறேன். இந்த ஸ்கொயர் டைமென்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் டைமென்ஷன் மட்டும் கிளாரிட்டிக்கு வந்து பாரு. முன்னாடி என்னன்னாக்கா இப்படி சாஞ்சிடணும், இப்படி தெரியும். கொஞ்சம் சுத்தமாக இருக்கு. எழுத்துலாம் பாரு கரெக்டாக நேரம். உங்க டைம் சொல்லுங்க. 12/7. இந்த 12/8ங்கிறது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அதை வந்து வெளியே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு இருக்கணும் கரெக்டா வந்து பாரு. 8 to 10 சொல்லல, 8 சொன்னாங்க. அதான் இது சேஞ்ச் இருக்கு. அது மேல அந்த சாலை வைப்பா. ஸ்கூல் நேம் வச்சு அந்த சைடு இருந்து பாருங்க. இந்த சைடு நல்லா தெரியும். இந்த சைடு நல்லா தெரியும். சரி நிழல பாருங்க. ஃபினிஷ். இந்த கம்பி எல்லாம் நல்லா ஒரு வாட்டி பாரு. இதுக்கு நிழல் இருக்கான்னு பாரு. அப்படியே இரு. அங்கே இரு. யாரும் வராது. இரு அங்கே இரு. அப்படியே கையா இருக்கு. கையா இருக்கு. நேரம் இல்லை வளையாத. நேரம் இல்லை. தலை மட்டும் அப்படியே லைட்டா கீழே சாச்சி உன் நிழல் பாரு. தெரியுதா பாரு. உன் நிழல் பாரு. எல்லாம் எழுத்தாப்புல உள்ள உன்னோட நிழல் பாரு. எப்படி நேரான நிழல் கீழே விழும். நேரா இந்த டைரக்ஷன்ல உள்ள இந்த எண்ட்ல உள்ள எது அந்த அந்த நிழல் வரும். கொஞ்சம் முன்னையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதை உன்னோட நிழல் வந்து பார்க்கணும்னா நவ் யூ கேன் ஜம்ப் பண்ணிட்டு. ஓகே. இதை வீடியோ பண்ணிக்குமா? எட்டு வெளியே போய் வீடியோ பண்ணு. ஓகே சார். நான் 1 2 3 சொல்லுங்க ஜம்ப் பண்ணுங்க. It will last for 3 minutes. 3 நிமிஷம் நிக்கும். அங்க எட்டு கீழே எடுக்கணும். ஓகே சார். ரெடி? நீங்க ரெடியா? ரெடி? 1 2 3. 1 2 3. கீழே நகர் தெரியுமா? சீல் குஸ்தாங்க. மேல வச்சு ரெடி? 1 2 3. இல்லைன்னா கீழே உட்காந்துக்கிறீங்களா? கீழே உட்காந்து பாக்குறீங்களா? கீழே அவங்க குடிச்சிட்டு போது அவங்க மேல கீழே தெரியுது மாதிரி. எப்படி மூவ் பண்ணுறீங்க?
ரெடி 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 1 2 3 நல்லா ஜம்ப் பண்ணு 1 நேரா ஜம்ப் பண்ணு 1 2 3 நல்லா ஜம்ப் பண்ணுங்க 1 2 3 வெரி இப்ப பார்க்க சொல்லலாமா இல்லையா ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த நேரம் கொஞ்சம் லைட்டா வர ஆரம்பிக்கும். ஒரு 2-3 நிமிஷம் தான் நம்ம நேரம் பார்க்கணும். அப்ப இது ஓகே கோ 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 மா வா மா இங்க நில்லு மேடம் பின்னாடி மேடம் போய் வாங்க போட்டோ எடுப்பா. ஓகே சார். எடுமா மேடம் 1 மினிட் சார் வாங்க வாங்க சார் வாங்க சார் சும்மா வாங்க வாங்க அங்க அங்க நல்லா எல்லாரும் கவர் பண்ணுங்க நல்லா டைம் இது ஓகேவா சார்? ரெடி பத்து கிளாஸ் தெரியல எல்லாம் போங்க நீங்க இருங்க டைம் ஆயிடுச்சு அதுக்குள்ள நான் வந்து இங்கே நின்றா. கூடாது ஓகே சார். ஸ்டாப்.